ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக நற்செய்தி பகுதியை கவனித்தோம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் நாம் ஆழ்ந்து சிந்திப்பதற்கான செய்தியை கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் விதைப்பவன் ஓமை குறித்து தியானித்தோம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில் களைகள் பற்றிய ஓமையை தியானித்தோம். மீண்டும் ஒரு முறை களைகள் பற்றிய ஓமையைத்தான் இந்த வார நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, களைகள் பற்றிய ஓமையை வாசிக்கிற போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நான் நல்லவனாக வாழ முயற்சிக்கிறேன், ஆனால் சோதனைகளும் துன்பங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து வருகின்றன? நான் நல்லவனாக வாழ நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் நோய்களும் பலவிதமான உபாதைகளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றனவே ஏன்? இந்த உலகில் ஏமாற்றுபவர்கள், பொய் பேசுபவர்கள், அநியாயம் செய்பவர்கள் எல்லாரும் நன்றாக வாழ்கிறார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வி பலருடைய மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நல்லவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள், ஆனால் கெட்டவர்கள் சிரித்து கொண்டே வாழ்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இதை பார்த்தவுடனே நமக்கு என்ன தோன்றுகிறது? நான் நல்லவனாக வாழ்வதால் என்ன பயன்? சுற்றிலும் எப்படி எல்லோரும் தீயவர்களாக இருந்து நல்ல வாழ்க்கையை வாழுகிற போது நான் மட்டும் நல்லவனாக இருப்பதினால் என்ன பயன் என்று நம்முடைய உள்ளத்தில் எண்ணுவதற்கு தோன்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, மனித மனம் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற போது கடவுளுடைய வார்த்தை நம்மை வேறு கோணத்தில் ஆழமாக சிந்திக்க அழைப்பு தருகிறது. என்ன அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய பார்வை ஒரு நாளை மட்டுமே மையப்படுத்தி இப்படி யோசிக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வை ஒரு மனிதனுடைய முழு வாழ்வையும் வரலாற்றையும் பார்க்கிறது. ஆகவேதான் மனிதன் இன்றைய நிலையை நினைத்து தீர்ப்பு செய்கிறான், ஆனால் கடவுள் இறுதி நாளை நினைத்து செயல்படுகிறார் என்பதையே இந்த வாசகம் சிந்திக்க அழைப்பு தருகிறது. களைகள் ஏன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன? நல்லவர்களோடு தீயவர்களும் ஏன் இருக்கிறார்கள்? நல்ல விதைகளை விதைத்த இடத்தில் களைகளும் வந்து சேர்ந்திருக்கின்றனவே ஏன்? இப்படி இந்த கேள்வியை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகவே அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வயல், களை, இந்த ஓமையை பார்க்கிற போது ஒரு விவசாய கதை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி, பணியிடத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, நம் திருச்சபையை பற்றி, நம் இதயத்தை பற்றிய ஒரு செய்திதான் இந்த களை பற்றிய ஓமை என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒன்றாக வாழ்வதை பார்க்கிறோம். உண்மையும் பொய்மையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீதியும் அநீதியும் ஒரே இடத்தில் தான் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது நம்முடைய உள்ளத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? கடவுள் எதற்கு இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்னெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இந்த களை பற்றிய ஓமையை வாசிக்கிற போது கடவுள் நினைத்தால் ஒரே நேரத்தில் இந்த களைகளை எல்லாம் பிடுங்கி விடலாமே. கடவுள் நினைத்தால் தீயவர்கள் இல்லாமல் செய்து விடலாமே. ஏன் ஆண்டவர் இப்படி வைத்து கொண்டே இருக்கிறார்? ஒரு நொடி பொழுதில் இந்த பூமியில் ஒளி தோன்றுக என்று சொன்னார், நடந்தது. இந்த புல் பூண்டுகள் தோன்றுக என்று சொன்னார், நடந்தது.
அதுபோலவே கடவுள் ஒரே ஒரு வார்த்தையினால் நல்லவர்கள் மட்டும் வாழட்டும், தீயவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லிவிட்டால் உலகமே எப்படி நன்றாக இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் எண்ணலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, கடவுள் அறுவடை நாள் வரையிலும் பொறுமையுடனும் தூய்மையுடனும் நாம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆகவே இந்த ஓமையிலிருந்து நாம் ஒரு 4 காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம். முதலாவது, நாம் வாழுகிற உலகில் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் ஒருவர் நல்லவராக இருக்கிறார், ஒருவர் கெட்டவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரே அலுவலகத்தில் ஒருவர் நல்லவராக இருக்கிறார், ஒருவர் கெட்டவராக இருக்கிறார். ஒரு சமூகத்தில் கொஞ்சம் பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரே திருச்சபையிலும் கூட கொஞ்சம் பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். நமக்கு என்ன தோன்றுகிறது? நாம் எப்படி ஆய்வு செய்து பார்க்க வேண்டும்? கெட்டவர்கள் இருப்பதினால் நான் நல்லவனாக இருப்பதை விட்டுவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான செய்தி. எல்லோரும் தீயவர்களையும் பார்க்கிற போது நானும் அப்படி இருந்துவிட்டால் என்ன என்று எண்ணுவதை விடவும், நான் தீயவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் நல்லவனாகவே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அழைப்பு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது, கடவுள் உடனடியாக தண்டிப்பதில்லை, பொறுமையுடன் இருக்கிறார். களைகளை உடனே பிடுங்குவதில்லை. ஆண்டவர் அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மன்னிப்பு பெரியது. அவர் காத்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவன் ஒரு தவறு செய்தான் என்பதற்காக ஆசிரியர் ஒட்டுமொத்தமாக அவனை பள்ளியை விட்டு நீக்குவதில்லை. அவனுக்காக, அவனுடைய மாற்றத்திற்காக, அவன் நல்ல படிப்பிற்காக காத்திருக்கிறாரோ அதுபோல ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு மாற்றங்களுக்காக காத்திருக்கிறார் என்பதையே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆகவே கடவுள் பொறுமையுடனும் இரக்கத்துடனும் மனிதனை தண்டிக்காமல் காத்திருப்பதையே களைகளும் சேர்ந்து வளருவதை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறுதியில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நல்லவர்கள் கதிரவனைப் போல ஒளி வீசுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்டிய அன்பு, நீங்கள் காட்டிய மன்னிப்பு, நீங்கள் கொண்டிருந்த இரக்கச் செயல்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாயிருக்கும். அதன் பொருட்டு நீங்கள் ஒளி வீசுவீர்கள். அதன் பொருட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு விவசாயி விதைக்கிற போது அந்த விதைகளை விதைத்துவிட்டு உடனே அறுவடைக்கு போய் நிற்பதில்லை. அறுவடை காலம் வரும் வரையிலும் அவன் காத்திருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருக்கிறான். ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டே இருக்கிறான். இறுதியில் தான் நல்ல மணிகளை, நெற்கதிர்களை அவன் அறுவடை செய்வதற்காக புறப்பட்டு போகிறான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுபோலவே கடவுளுடைய வழிகளில் வாழுகிற பிள்ளைகள் கடைசி வரையில் காத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒளி வீசுவார்கள், மாட்சியில் அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய வாக்கை நாம் பார்க்கிற போது நாம் இன்னொன்றை ஆழமாக பார்க்கிறோம். இந்த நல்லவர்கள் களஞ்சியத்தில் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களஞ்சியம் என்றால் என்ன? பாதுகாப்பின் பெட்டகம். அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு. எப்படி நோவாவின் பெட்டகம் என்று சொல்லப்பட்டதோ அதுபோலவே களஞ்சியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நல்லவர்கள் களஞ்சியத்தில் வைக்கப்படுகிறார்கள். அப்படியானால் நான்காவதாக தீயோர்களுடைய முடிவு என்ன? அவர்கள் அழிவைத்தான் சந்திக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள் போல அப்படியே செழித்து வளர்ந்திருப்பது போல தோன்றும். ஆனால் நாம் அறுவடை காலத்தில் என்ன செய்வோம் என்றால், இது ஒன்றுக்கும் உதவாது, இதனால் எந்த பயனும் இல்லை, தூர போடுங்கள், அதை எரித்து விடுங்கள் என்று நாம் செய்வது போலவே கடவுளுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித அல்போன்சா கேரளாவில் பிறந்து தன்னுடைய எளிய வாழ்வினால் தன்னுடைய சாட்சியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 35 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். ஒரு மடத்தில் வாழ்ந்தார். அந்த மடத்தில் வாழுகிற நாட்களுக்குள்ளாக அவ்வளவு துன்பங்கள், பாடுகள், உடலில் அவருக்கு நோய் நொடிகள்,
எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இன்றைக்கு அவர் கடவுள் முன்னிலையில் கதிரவனைப் போல ஒளி வீசுகிற ஒருவராக இருக்கிறார். காரணம் அவருடைய வாழ்வுதான். ஆகவே கதிரவனைப் போல ஒளி வீசுவர் என்று சொல்லுகிற அந்த வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகிறது. நாம் நல்லவர்களாக கோதுமை மணிகளாக இருந்து ஒளி வீசுவோம். பதர்களாக அல்ல, களைகளாக அல்ல, கோதுமை மணிகளாக இருக்கிறவர்களையே ஆண்டவர் உயர்த்துகிறார், களஞ்சியத்தில் வைக்கிறார். சிந்திப்போம். ஆமென்.